குணா பட நடிகை இந்த ரெண்டு பிரபலத்தோட தங்கையா? இந்த விஷயம் தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம். தென்னிந்திய சினிமா இண்டஸ்ட்ரியில அக்கா தங்கையா இன்னைக்கும் கொடிக்கட்டி பறந்துட்டு இருக்க ஒரு முக்கியமான நபர் அப்படின்னு கை காட்டினா நக்மாவையும் ஜோதிகாவையும் தான் நம்ம காட்டுவோம். இவங்க ரெண்டு பேருமே சினிமா இண்டஸ்ட்ரியில தமிழ்ல மட்டும் இல்லாம பல மொழிகள்ல நடிச்சுட்டு வந்தாங்க. 90s காலகட்டத்துல இருந்தே இன்னைய வரைக்கும் கொடிக்கட்டி பறந்துட்டு இருக்க ஒரு பர்சன். ஜோதிகா நடிகர் சூர்யாவை திருமணம் செஞ்சு ரெண்டு குழந்தைகளுக்கு அம்மாவாகி இன்னைக்கு அவங்க எல்லாருமே நல்லபடியா வளர்த்துட்டு திரும்பவும் இவங்க சினிமா இண்டஸ்ட்ரியில கால் எடுத்து வச்சு நல்லாவே ஃபெமிலியர் ஆயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நக்மா அவர்கள் பல பேரை காதலிச்சு அதுக்கப்புறம் திருமணம் செஞ்சுக்காம தனிமையில இருந்து இப்ப அரசியல்ல ஈடுபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க நிலைமையில திடீர்னு பார்த்தா நம்ம எல்லாருக்குமே தெரியும் மஞ்சுமேல் பாய்ஸ் படம் ரொம்பவே ஃபெமிலியர் ஆச்சு. இதுல குணா குகையை பத்தி பேசும் பொழுது அப்ப உள்ள படத்துல குணா குகை அப்படிங்கிற கேரக்டர் ஞாபகம் வந்தாலே நமக்கு ஞாபகம் வருது அந்த படத்தோட ஹீரோயினி தான். அவங்க வேற யாரும் கிடையாது, ரோஷினிங்கிறவங்க தான். இவங்க யாருன்னு கேட்டா நக்மா ஜோதிகாவோட உடன் பிறந்த சகோதரியாமா. இந்த விஷயம் இப்பதான் ரீசெண்டா வெளியில வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் தேடும் பொழுது இந்த விஷயம் இப்ப வெளிப்படையா தெரிஞ்சிருக்கு. இருவருமே சொந்த சகோதரி கிடையாதா, அதாவது நக்மாவும் ஜோதிகாவும். இதுல நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. அத பத்தி இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். ஸ்ரீ அரவிந்த் பிரதாப் சிங்குக்கும் அது மட்டும் இல்லாம சர்மா காஷிக்கும் பிறந்தவங்க தான் நடிகை நக்மா. முதல் கணவரை பிரிஞ்சு சந்திரசதனாவை இவங்க கல்யாணம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஜோதிகா பெற்றெடுத்திருக்காங்க. இது வெளியில பெருசா தெரியவே இல்ல. ஆனா இப்ப மஞ்சுமேல் பாய்ஸ் படத்துக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜோதிகாவை நக்மா அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியே நடிகை ரோஷினியை தான் அறிமுகப்படுத்திருக்காங்க. உண்மையா சொல்ல போனோம்னா ஜோதிகாவோட உண்மையான சிஸ்டர் யாருன்னா ரோஷினி அவர்கள் தாமா. அது மட்டும் இல்லாம அவங்க நிறைய படங்களும் நடிச்சிருந்திருக்காங்க. முக்கியமா சொல்லணும்னா தெலுங்கு பக்கம் தான் அவங்க அதிகபட்சமா நடிச்சாங்களாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கு பிறகு ஆள் அடையாளமே தெரியாம இன்னைக்கு வேற லெவல் லுக்ல போயிட்டாங்க. இப்ப பைல்வான் ரங்கநாதன் சமீபத்துல கொடுத்த ஒரு பேட்டியில ரோஷினி சினிமாவில இருந்து விலகிறதுக்கு மெயின் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா கமலஹாசன் கொடுத்த டார்ச்சர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னை விட ரோஷினி ரொம்பவே நல்லா நடிக்கிறா அப்படிங்கறதுனால சரியான காட்சிகள் கொடுக்காமையே இருந்திருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்போ ரீசெண்டா பைல்வான் சொன்ன பிறகுதான் ரசிகர்கள் எல்லாருமே ஆச்சரியமா பேசிட்டு இருக்காங்க. இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.